பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியிலே என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம் அவருக்கு. தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் என்ன என்று நான் தொடர்ச்சியாக சொல்வது எல்லா செய்திகளிலும் சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சிலுவையின் செய்தியின் இறுதியான நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பதே. இப்போ இந்த 3 அதிகாரங்களிலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், ரட்சிக்கப்படுவது மிகவும் இலகுவானது. ஆனால் தேவனுக்கு முன்பாக அவருக்கேற்றபடி அவருடைய எதிர்பார்ப்பின்படி நடப்பது அவ்வளவு இலகுவான வழி அல்ல. நம்முடைய சொந்த வழிகளால் ஒருபொழுதும் நடக்க முடியாது. அதனை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படியா இருந்தால் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அவர் சொன்னதன்படியே நாங்கள் நடக்க வேணும். அந்த வழிதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலும், ரோமர் 7ஆம் அதிகாரத்திலும், 8ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அதனை பிரசங்கிப்பதற்கு முதல் சிலுவையை பற்றிய செய்தி, பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு அதனை பற்றிய அறிவு மிகவும் குறைவாக இருக்கிறபடியினால் சில அடிப்படை வேத வாக்கியங்கள், சிலுவையை பற்றிய சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து பிரசங்கிப்பது எனக்கு பொருத்தமாக காண்கிறது. அப்போ பல்வேறு விதமான வேத வார்த்தைகளை ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். இப்பொழுது நான் தெரிந்து கொண்ட வேத வார்த்தை லூக்கா 10:13 16 வரை. லூக்கா 10:13-16. கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே தட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாக இருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சிஷ்யரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அசட்ட பண்ணுகிறான், என்னை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்ட பண்ணுகிறான் என்றார். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டதற்காய் மக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக எண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. அந்த குற்றமற்ற இரத்தத்திற்காய் சோஸ்திரம், அந்த வெளியேறப்பெற்ற இரத்தத்திற்காய் என்றென்றைக்கும் சோஸ்திரம், அந்த மாசற்ற இரத்தத்திற்காய் என்றென்றைக்கும் சோஸ்திரம், நன்மையானவைகளை பேசும் அந்த இரத்தத்திற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம். அந்த இரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை கழுவினீர், பாவத்தின் கடன்களை கொடுத்து தீர்த்தீர், பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விலக்கினீர், பரம பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கினீர், துணிவாக
கிருபாசனத்துக்கு துணிவாக வந்து நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவி அந்த இரத்தத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். சகலதும் அவர் சிலுவையில் செந்திய இரத்தத்தின் நிமித்தம், அவர் சிலுவையில் செய்த உடன்படிக்கையின் நிமித்தம் எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெறுகிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. அப்போ இந்த 10:13-16 லூக்கா 10:13-16 என்ன விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை மிகவும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ 3 பட்டணத்தை அவர் தெரிவு செய்திருக்கிறார். ஒன்று கோராசின் பட்டணம், மற்றது பெத்சாயிதா பட்டணம், மற்றது கப்பர்நகூம் பட்டணம், துறைமுகம் என்று சொல்லலாம். அப்போ இந்த 3 இடத்தையும் பார்த்து அவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் நான் எத்தனையோ அற்புதங்களையும் எத்தனையோ அதிசயங்களையும், அதாவது மனுஷகுலமே காணாத அற்புதங்கள் அதிசயங்களை செய்வேன், ஆனாலும் நீங்கள் என்னை அறியவில்லை. நான் யார் என்றதை அறியவில்லை. நான் என்ன நோக்கத்திற்காக இந்த பூலகத்துக்கு வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறியவில்லை. அப்போ அறியாமல் இருப்பதனால் நீங்கள் வேண்டுமென்றே அறியாமல் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். அப்போ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியினால், அறிய விருப்பமில்லாமல் இருக்கிறபடினால், அறியாமல் இருக்கிறது ஒன்று, அறிய விருப்பமில்லாமல் இருக்கிறது ஒன்று. அப்போ இஸ்ரவேலியர்கள் அறிய விருப்பமில்லாமல் இருந்தார்கள். இதன் நிமித்தம் புறஜாதிகளுடைய பட்டணம் தீருவுக்கும் சீதோனுக்கும் அவர்களுக்கும் நியாய தீர்ப்பின் போது தண்டனை உண்டு. அவர்களுக்கும் தண்டனை உண்டு, உங்களுக்கும் தண்டனை உண்டு என்று இஸ்ரவேலியர்களை பார்த்து தேவன் சொன்னார். அப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற நியாய தீர்ப்பை விட அவர்களுக்கு கிடைக்க போகிறது மிகவும் குறைவாக இருக்கும். ஏன்? அவர்களிடத்தில் இந்த அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருந்தால் அவர்கள் அதனை தேடி அறிந்து இது யார் என்று சொல்லி அறிந்து தொட்டொடுத்து சாம்பலில் உட்கார்ந்திருந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஆனால் நீங்களோ மனம் திரும்பவில்லை என்று சொல்லி போட்டு சிஷ்யர்களை பார்த்து என்ன சொன்னார் என்று சொன்னால் 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறார். முதலாவதாக, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். என்னுடைய செய்தியை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு எவன் செவி கொடுக்கிறானோ அவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை எவன் அசட்டை பண்ணுகிறானோ அவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி, இதெல்லாம் சீரியஸான விஷயம். இதால் அவர்கள் படப்போகிற வேதனைகள் துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு போதிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை வேண்டாம் என்று சொல்லி உதாசீனம் செய்தபடியினால் அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு மகா பயங்கரமாக இருக்கும் என்பதை நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இதே மாதிரியே கிறிஸ்தவர்களுக்கும் இதே நிலைமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இஸ்ரவேலியர்கள் போன்ற கிறிஸ்தவர்களும் இந்த செய்தியை அறிந்து, இது என்ன இந்த செய்தி, இது யார் அனுப்பின செய்தி என்று சொல்லி அவர்கள் அதை பரிசீலனை செய்து அதனை அறிந்து அதனை உணர்ந்து அதனை விசுவாசித்து முழு பலாபலனையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளாவிட்டால், அதாவது
வேறு புறஜாதிகள் அவ்விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு வரப்போகிற தண்டனையை விட கிறிஸ்தவர்களுக்கு வருகிற தண்டனை மகா பயங்கரமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் தெளிவாக இங்கு சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி என்றால், தற்போது நான் குறிப்பாக இந்த 3 ரோமர் 9, 10, 11 ரோமர் 9, 10, 11 என்ற அதிகாரங்களை பற்றி நான் குறிப்பாக பார்த்து அதனை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். அதனையே நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ரோமர் 9, ரோமர் 10, ரோமர் 11 சொல்லப்பட்ட மிக முக்கியமான அம்சங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ரோமர் புத்தகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 16ஆம் அதிகாரம் வரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை பற்றித்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 8ஆம் அதிகாரம் வரையும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் விவரமாக பார்த்தோம். இப்பொழுது ரோமர் 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் ஆகிய இந்த 3 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்போ குறிப்பாக என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், ஒரு மிக முக்கியமான வசனம் சொல்லப்பட்டது 20வது வசனத்தில். ரோமர் 11:20 ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம் சொல்லப்பட்டது. மறுபடியும் சொல்கிறேன், ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் வரையும். அப்போ இந்த 9, 10, 11 இந்த வசனம்தான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்று சொன்னால், நல்லது, அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய், மேட்டிமை சிந்தியாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளகளத்தவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாக இரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இஸ்ரவேலியர்கள் போல புறஜாதிகளான கிறிஸ்தவர்கள், மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள், அவர்களும் வெட்டுண்டு போவார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுக்குரிய காரணங்களைத்தான் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 20 இருந்து 22 வரையும் சொல்லப்பட்டது என்ன என்பதை மறுபடியும் ஒருக்கா பரிசீலனை செய்வது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. நல்லது, அவ்விசுவாசத்தினால் அவைகள். அப்போ அவ்விசுவாசத்தினால் அவைகள் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலை பற்றி குறிப்பாக சொல்லப்படுகிறது. அவர்கள் விசுவாசிக்க மறுத்தார்கள். அவ்விசுவாசம் ஆரை விசுவாசிக்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மறுத்தார்கள். அவர் சிலுவையில் செய்ய போகிறதை விசுவாசிக்க மறுத்தார்கள். அப்போ அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அப்படி செய்தபடியினால் அவர்கள் முறித்து போடப்பட்டன. அதாவது அவ்விசுவாசத்தின் நிமித்தம் கிறிஸ்துவையும் சிலுவையும் அவர்கள் விசுவாசிக்க மறுத்ததனால் அவர்கள் முறித்து போடப்பட்டார்கள். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு, ஆலயமாயிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், விசுவாசத்தின் மூலமே நீ நிற்கிறாய். அதாவது உனக்கு எந்த தராதரமுமே உனக்கு கிடையாது. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு தராதரம் என்னவென்றால், நீ விசுவாசிக்கிறாய். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாய், அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்தாய். அந்த விசுவாசத்தின் தராதரத்தினாலே மட்டுமே நீ நிற்கிறாய். அப்போ தற்போதைய ஆலயத்தின் நிலைமை விசுவாசத்தினாலே அன்றி தராதரத்தினாலே அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மாட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு.
அதாவது ஆனபடியால் நீ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ய வேணும். மேட்டிமை கொள்ளாதபடி, பெருமை அடையாதபடிக்கு. அப்போ மேட்டிமை இல்லாத சிந்தை உனக்கு இருக்க வேணும். பயந்திருக்க வேணும். நீ ஏன் பயந்திருக்க வேணுமென்றதை அடுத்த 11:21 சொல்லப்பட்டிருக்கு. சுபாவ கிளைகளை, இஸ்ரவேலியர்களை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்ன மாதிரி என்றால், மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேலியர்களுக்கு அல்ல. இஸ்ரவேலியர்கள் சுபாவ கிளைகள். அப்போ சுபாவ கிளைகளாக இருக்கிற அவர்களை தேவன் தப்ப விடவில்லை, அவர்களை வெட்டி போட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி உன்னையும் அவர் ஒரு பொழுதும் தப்ப விட மாட்டார். அப்ப நீயும் எச்சரிக்கையாக இருக்காவிட்டால் நீயும் வெட்டப்பட்டு போவாய் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். 11:22 ஆகியால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். அவர் உனக்கு தயவு காண்பித்திருக்கிறார். உன்னை வெட்டாமல் இவ்வளவு காலமும் உனக்கு தயவு காண்பித்திருக்கிறார். ஆனபடியால் அவருடைய தயவை நீ ஒரு அனுமதி பத்திரமாக எடுத்து போடக்கூடாது, உத்தரவு பத்திரமாக நீ எடுத்து போடக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேணும். அப்போ விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும். அப்போ இஸ்ரவேலியர்கள் மேல் அவர்கள் விழுந்து போனார்கள், அவர்கள் விசுவாசிக்க மறுத்தார்கள். ஆனபடியால் அவர்கள் வெட்டி போடப்பட்டார்கள். அவர்களுக்கு கண்டிப்பு கொடுக்கப்பட்டது, நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. உன்னிடத்திலே ஆலயமாயிருக்கிற உன்னிடத்திலே மறுபிறப்பு பெற்ற உன்னிடத்திலே தயவை காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால், அப்போ நிபந்தனையாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தயவிலே நிலைத்திருக்க வேணும். அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் நீ தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நீ நிலைத்திருப்பாய், ஆனால் உனக்கு தயவு கொடுக்கப்படும். அப்போ தயவு என்றால் என்ன? அந்த மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவன், ஆலயமாக இருக்கிற கிறிஸ்தவன் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும், அவர் சிலுவையில் செய்ததை விசுவாசிக்க வேணும், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு தயவு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. உனக்கும் தயவு கிடைக்கும், உனக்கு தயவு கிடைக்கும். நிலத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இஸ்ரவேலியர்கள் வெட்டப்பட்டது போல நீயும் வெட்டப்பட்டு போவாய் என்று சொல்லி இங்கே தெளிவாக இந்த 11ஆம் வசனத்தில் குறிப்பாக என்ன மாதிரி என்று சொன்னால், ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 20லேருந்து 22 வரையும் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறது. ஆனபடியால் கிறிஸ்தவர்களுக்குத்தான் இந்த வார்த்தை, கிறிஸ்தவர்களுக்குத்தான் இந்த வார்த்தை என்று சொல்லி நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கும். அப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த நிலைமையில் அநேகமான சபைகள் இப்போ வெட்டப்பட்டு போயிருக்கின்றன என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அநேகமான சபைகள் இப்பொழுது கடைசி தருவாயில் வெட்டப்பட்டு முற்று முழுதுமாக வெட்டப்பட்டு போகிற தருவாயில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதை வெளியிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அநேகமான கிறிஸ்தவர்கள் இப்பொழுது வெட்டுண்டு போய் இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதை நான் சொல்லவில்லை, ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளி 3:15-22 தெளிவாக சொல்லியிருக்கிறார், உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவர் அந்த கிறிஸ்தவர்களை என்னென்று சொல்லுகிறார்? குறிப்பாக லவோதிக்கேயா சபை கிறிஸ்தவர்களை, கடைசி சபையாக இருக்கிற லவோதிக்கேயா சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? அதாவது அவர்கள் லவோதிக்கேயா
லவோதிக்கேயா சபை என்ன? கடைசி சபை. 7 சபைகளை பற்றி ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடைசி சபையாக இருக்கிறது இந்த லவோதிக்கேயா சபை. இந்த லவோதிக்கேயா சபை தற்பொழுது உலகம் முழுக்க செயற்பட்டு கொண்டு கடைசியின் கடைசி காலத்தில் இருக்கிற நாம் இப்பொழுது லவோதிக்கேயா சபையில் இருக்கிறோம் என்ற ஒரு பெரிய ஒரு உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். கடைசியின் கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். கடைசி சபை லவோதிக்கேயா சபை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இந்த லவோதிக்கேயா சபை வெட்டுண்டு போன சபை என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வழி 3:15-22 சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரமல்ல, நீ அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அநேகமான கிறிஸ்தவர்கள் வாந்தி பண்ணப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் குளிருமல்ல, அவர்கள் அனலுமல்ல. ஆனபடியால் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் வாந்தி பண்ணி போடுவேன். நீ என்னுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறாய்? 17ஆம் வசனத்தில், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பிரதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமுடப்பட்ட உன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு பொன் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு நீ பார்க்கிறாய் இல்லையா? ஆவிக்குரிய கண் மூடப்பட்டு போயிருக்கிறது. ஆனபடியால் நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் கன விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் பார்ப்போம். அப்போ உடனே அடுத்த ஒரு கேள்வி கிறிஸ்தவர்களிடத்தில் வருகிறது, லவோதிக்கேயா சபையில் இருக்கிற எல்லாருமே வெட்டப்பட்டு போவார்களா என்றொரு கேள்வி அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்கிறார். என்றால் ஆண்டவர் இதை யாருக்கு சொல்லியிருக்கிறார்? நீ அனலுமல்ல, நீ குளிருமல்ல, நீ குளிருமல்ல, நீ அனலுமல்ல. அவர் தெளிவாக இருக்க. மறுபடியும் நீங்கள் பார்த்து கொள்ள வேணும். இதுதான் இப்போது தற்போதைய சபைகள் என்ற நிலைமை என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி நீ அனலுமின்றி வெது வெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி தெளிவாக லவோதிக்கேயா சபைக்கு சொல்லியிருக்கிறார், கடைசி சபைக்கு சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் உடனடியாக ஒரு கேள்வி வருகிறது, எல்லாரும் வெட்டப்பட்டு போவார்களா? லவோதிக்கேயா சபைக்கு அவர் அப்படி சொல்லி இருக்கிறபடியால் எல்லாரும் வாந்தி பண்ணப்பட்டு போவார்களா? அவர்கள் தட்சிக்கப்பட்டபடியால் தான் அவரிலே இருக்கிறார்கள். அவரில் இருக்கிறபடினால் தான் அவர் வாந்தி பண்ணக்கூடியதாக இருக்கு. அவரில் இல்லாவிட்டால் அவர் வாந்தி பண்ண முடியாது. அப்படியா இருந்தால் லவோதிக்கேயா சபையில் உள்ளவர்கள் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், தாங்கள் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசினவர்கள். இப்பவோ குளிருமில்லை அனலும் இல்லை, வெது வெதுப்பாக இருக்கிறபடியினால் உங்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறார். அப்போ உடனே ஒரு கேள்வி எங்களுக்கு வருகிறது, அப்படியா இருந்தால் எல்லாரும் வாந்தி பண்ணப்பட்டு போவார்களா? எல்லாரும் இஸ்ரவேலியர்கள் மாதிரி வெட்டுண்டு போவார்களா என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடும்.
அப்போ நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்ன மாதிரி என்றால் மீதியாயிருப்பவர்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மீதியாயிருப்பவர்கள். அப்போ இதார் மீதியாயிருப்பவர்கள்? அப்போ உண்மை என்னவென்றால் ஆலயத்தை பொறுத்த அளவில் பிரதான பழமையான ஸ்தாபனம் போன்ற இருக்கிற அநேகமான சபைகள் ஏற்கனவே வெட்டுண்டு போயினன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், உண்மை என்னவென்றால் ஆலயத்தை பொறுத்தளவில் கிறிஸ்தவர்களாக இருந்த மனுஷர்களில் பழமையான ஸ்தாபனம் போல இருக்கிற சகல சபைகளும் பட்டு போயின என்ற ஒரு உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் இஸ்ரவேலியர்கள் போல தேவனுக்காக வாழ்கிற மீதியாயிருப்பவர்கள் என்ற ஒரு குரூப் நிச்சயமாக இருக்குன்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் வெட்டப்பட்டு போனார்கள், வெட்டுண்டு போனார்கள், கிறிஸ்தவர்கள் போல அவர்கள் வெட்டுண்டு போனார்கள். ஆனாலும் மீதியாயிருப்பவர்கள் என்ற ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்கு என்றதை நாம் அறிய வேணும். இஸ்ரவேலியர்கள் மத்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு குரூப் இருந்தது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மீதியானவர்கள் மிகவும் குறைவானவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 1 ராஜாக்கள் 19:18 நாங்கள் பரிசீலனை செய்வோம். ஆயின் எலியாவுக்கு நம்முடைய கர்த்தர் என்னத்தை சொன்னார் என்று சொன்னால், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ முழு இஸ்ரவேலியர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆக 7000 பேர் தான் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முழு இஸ்ரவேலியர்களுடைய தொகையோட 7000 பேரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த 7000 பேர் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அப்படியே கிறிஸ்தவர்களுடைய நிலைமையும், கிறிஸ்தவர்களாக இருக்கிற கடைசி கால சபையில் இருக்கிற ஏராளமான கிறிஸ்தவர்கள் வெட்டுண்டு போனார்கள். ஆனால் மீதியானவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். இது பற்றி மறுபடியும் ரோமர் 9:27-28 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோமர் 9:27-28 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மட்டும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற கேள்விக்கு மறுமொழி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதியாயிருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த வேத வாக்கியத்தின் பொருள் என்ன என்பதை நாங்கள் சற்று விவரமாக பார்ப்போம். ரோமர் 9:27 அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வேத வார்த்தையின் முக்கியத்துவம் என்ன? பல நூற்றாண்டு காலமாக இஸ்ரவேலியர்கள் எண்ணிலடங்காதவர்களாக இருந்த போதும் ஒரு சொற்ப தொகையானவர்களே உண்மையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நேரம் சமீபமாகிவிட்டது. நாளைக்கு இது பற்றி நாங்கள் கொஞ்சம் அடுத்த செய்தியில் விவரமாக இதனை பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நானும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய நாமத்தினாலும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.